நாகை மாவட்டத்தில் வரும் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழை எச்சரிக்கை காரணமாக இரவோடு இரவாக நெல் அறுவடை செய்து வருகின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். நாகை மாவட்டத்தில் வரும் 26, 27, 28 ஆகிய தேதிகளில் கனமழை எச்சரிக்கை காரணமாக இரவோடு இரவாக விவசாயிகள் அறுவடை செய்து வருகின்றனர். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் கந்த பழனிவேல் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். கந்த பழனிவேல், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம் நவீனா. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை பெய்தது. குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொடர்ச்சியாக மாவட்டம் முழுவதும் சுமார் 600 மில்லிமீட்டருக்கு மேல் சராசரியாக 2 நாட்களாக நாள் ஒன்றுக்கு 600 என 1200 மில்லிமீட்டர் மழையானது பதிவானது. இதனால் நாகை மாவட்டத்தில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது. குறிப்பாக விவசாய விளைநிலங்களில் தண்ணீர் புகுந்து பயிர்கள் அழுக தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் இந்த வடகிழக்கு பருவமழையானது நேற்றும் இன்றும் சற்று ஓய்ந்துள்ளது. தற்சமயம் மந்தமான வானிலையே காணப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வருகிற 26, 27, 28 ஆகிய தேதிகளில் வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகக்கூடும் என்றும் இதன் காரணமாக நாகை மாவட்டத்தில் அதிதீவிர மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை தொடர்ந்துள்ளதை தொடர்ந்து விவசாயிகள் தற்சமயம் தாங்கள் விளைவித்த குறுவை பயிரை அறுவடை செய்யும் பணியை துவங்கியுள்ளனர். குறிப்பாக நாகை மாவட்டத்தில் காவிரி நீர் காலத்தை வந்து சேராத நிலையில் தாமதமாக குறுவை சாகுபடியானது தொடங்கியது. பல்வேறு சிக்கல்களுக்கிடையே குறுவை சாகுபடியானது தற்சமயம் அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் தற்சமயம் பெய்த மழையின் காரணமாக அந்த நெல்மணிகள் அனைத்தும் முளைக்க தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தற்சமயம் மழை ஓய்ந்துள்ளதை பயன்படுத்தி விவசாயிகள் அறுவடை பணியில் இரவு பகலாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக நேற்று நாகை மாவட்டம் முழுவதும் பார்த்தோம் என்றால் அறுவடை பணி தீவிரமாக நடைபெற்றது. நவீன இயந்திரங்கள் மூலமாக தற்சமயம் அறுவடை பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நாளை மழை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இன்றுக்குள் ஓரளவு அறுவடையை முடித்துவிட வேண்டும் என விவசாயிகள் ஆர்வம் காட்டுகின்றனர். நவீனா, விவரங்களுக்கு நன்றி கந்த பழனிவேல்.